ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா கார்னிக்கல் ஆஃப் த எவன்லி டீமன் ஃபேக்ஷனோட சாப்டர் 2 தான். சாப்டர் 2ஓட ஸ்டார்டிங் என்ன கேட்டால் நம்ம ஹீரோ வந்து லேடியை பார்த்து ஆச்சரியப்படுவார். ஏன்னா இந்த குயின் ஆஃப் ஷாரிங் பியூட்டி அப்படின்ற அழைக்கப்படுகிறான். அப்போ தான் லேடியை பற்றி சொல்லுவாங்க. பேர் என்னென்னா சோகியோ குவாக். இந்த லேடி என்னென்னா ஒரு லேடி இல்லை, ஒரு கிளவி, 60 வயசு கிளவி. அது என்னென்னா ஃபேஸ் ஷிஃப்டிங் டெக்னிக்கை வச்சுக்கிட்டு ஒரு லிங்கான லேடி மாதிரி தோற்றம் காட்டிக்கிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு பூச்சியை கூட கொல்லாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. ஏன்னா ஒரு நைட்டில் ஒரு ஆளை கொல்லாமல் அது தூக்கமே வராது. அதுக்கு தான் நம்ம ஹீரோ நினச்சி பார்ப்பான். இந்த அயன் பிளேட் வந்து என்னை இத்தனை பேரை வச்சு கொல்ல பார்த்தாங்க, சரி அதோடு முடிஞ்சுன்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு லேடியோட கூட்டு வச்சுருப்பேன், நான் நினச்சி கூட பார்க்கல. இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு கத்தியை உயர்த்து வா சண்டை போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி அப்போ தான் சொல்லும், நம்ம நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நீ என்ன இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து உங்கூடலாம் யார் ஃப்ரெண்டாக இருப்பா, நீ ஒரு கேரக்டர் பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த லேடி என்ன சொல்லும்னா, இன்னொரு தடவை நீ என்னை அப்படி கூப்பிட்டேன்னா உன்னோட மண்டையை பிச்சு எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ. இப்போ தான் திருப்பியும் அப்படியா கல்ட்டு பண்ணி வா சண்டை போட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ வந்து. அப்போ அந்த லேடி என்ன சொல்லணும்னா, உன்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லை, உன்னால் இப்போ எந்திரிச்சு நிற்கக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்னை தோக்கடிக்க போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த அயன் பிளட் என்னை வந்து கூப்பிட்டாங்கன்னு இப்போ தான் புரியுது. டிவைன் ஜஸ்டிஸோட அலையன்ஸோட அசாசின்ஸ் இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு, அதனால தான் என்னை அந்த அயன் பிளட் வந்து என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். உன்னோட கியூஐ வந்து ரொம்ப பவராக தான் இருக்குது, அதனால தான் அயன் பிளட்டில் வந்து வந்த எந்த மாஸ்டர்ஸாலையும் உன்னை உயிரோடு பிடிக்க முடியலை. ஏன்னா நீ எல்லாத்தையும் கொண்டுட்ட. ஏன்னா உன்கிட்ட வந்துக்கிட்டு இந்த ஏன்சியன் செட் இந்த மெட்டீரியல்ஸோட சீக்ரெட்ஸ்லாம் உன்கிட்ட இருக்குது. அந்த ஜஸ்டிஸ் அலையன்ஸோட சீக்ரெட்டு நீ மாஸ்டர் பண்ணி, இதனால தான் அந்த அயன் பிளட் வந்து உன்னைய வந்துக்கிட்டு உன்னை பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோக்கு. அந்த அயன் பிளட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் எனக்கு அந்த டிவைன் ஜஸ்டிஸோட அலையன்ஸோட சீக்ரெட் எனக்கு முக்கியம். அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்பான், அந்த சீக்ரெட் உனக்கு வேணுமா அப்படின்னு. அப்போ தான் அந்த லேடி சொல்லும், நீ ஒரு பெஸ்ட்டாக அசாசின்னு நினச்சேன், உனக்கு மூளையே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது அப்படின்னு அந்த லேடி வந்து ஹீரோகிட்ட சொல்லிக்கிட்டு தெரியும். நான் நினச்சேன் உங்களுக்கெல்லாம் ரத்தம் மட்டும்தான் சிந்துறது மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்களுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸும் உங்களுக்கு இவ்வளோ முக்கியமாக தேவைப்படுதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு தெரியும். சீக்கிரட்டை கொடுத்துட்டு நான் உன்னை உயிரோடு விட்டுறேன், இதை வந்து நம்ம குட்டிலாம் வச்சுக்குவோம் அப்படின்னு நான் வந்து அந்த லேடி சொல்லி தெரியுறோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து நானே ரொம்ப இடத்துல முடியாமல் இருக்கிறேன், இது வந்து நம்மளோட குட்டிலா அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ அந்த லேடியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த லேடி சொல்லுவாங்க, நான் ஒரு டீல் வச்சுருக்கேன், அது வந்து இந்த பிளட் வார்ம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும். அந்த பிளட் வார்மை நான் எங்கேஜில் சாப்பிட்டேன், ஏன்னா அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸை நான் பிட்ரே பண்ணக்கூடாதுன்னு, அதனால் அந்த பிளட் வார்மை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு தெரியும். அப்போ அந்த லேடி, எனக்கு நீ அந்த சீக்ரெட்டை சொல்லி கொடுத்தனா நான் அந்த பிளட் வார்ம் உனக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன், நான் நிறையா டெக்னிக்ஸாக கற்றுக்கிட்டேன், பாய்சன்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படி அந்த பிளட் வார்மை நான் உனக்கு ஈஸியாக நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீடமாக சுற்றலாம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு தெரியும். எனக்கு தேவை அந்த சீக்ரெட்டை மட்டும் சொல்லு, நான் உன்னை வந்து ஃப்ரீடமாக விட்டுறேன் அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என்ன சாதாரண நினச்சிக்க தெரியுறியா, நான் அந்த கிரேட் 10 மாஸ்டர்ஸ், என்னையால் அந்த பிளட் வார்ம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே அது என் பாடியிலேருந்து நான் எடுத்துட்டேன், உன்னோட எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த லேடியை பார்த்து சொல்லிக்கிட்டு தெரியும். திரும்பி அந்த லேடிகிட்ட பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான், உன்னால் என்னை எப்போவுமே அந்த மயக்க முடியாது, உன்னோட பேச்செல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு வந்து நம்ம லேடியை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ தான் லேடி, உன்னோட சாவு வந்து கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சண்டை ஆரம்பிக்கும் போது அவங்களோட பவர் சம்பட்டும் ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த லேடியோட கண்ணில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோல்டன் கலரில் மாறிட்டுருக்கோம், கை ஃபுல்லாக அந்த நெகத்தில் ஃபுல்லாக அவளோட கியூஐ வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ வந்து நம்ம கத்தியில் வந்து ஃபுல் கியூஐயும் நம்ம வந்து கோட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அந்த லேடியோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அந்த லேடியும் போட்ட சண்டை பயங்கரமாக இருக்கும், அதனால் பயங்கரமான ஒரு வெடிப்பு
அந்த இடத்துல அப்படி இருக்கும். இப்போ தீக்குளம் மாதிரி ஒரு சுழல் வந்து அது ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும். அந்த இடமே காற்றுல அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த லேடி நம்ம ஹீரோட கையில் அசால்ட்டாக குத்திடுவான். கையை வச்சு ஒத்த கையில் அந்த நம்ம ஹீரோ மொத்தமாக லாக் பண்ணி வச்சுருப்போம். அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஷாக்காயிடுவோம். அப்போ தான் அந்த இது கிரேட் எல்டர் வந்து நம்ம ஹீரோட 2 காலை வெட்டிடுவான். இப்போ யோசிப்பான் இவன் எங்கேருந்து வந்தான் அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கிளவி வந்து கை 2ஐயும் வெட்டி விட்டு போயிடுவான். அப்போ நம்ம ஹீரோட இது ரொம்ப பதுக்கிருப்பான். இது எப்படி சாத்தியமாச்சு அப்போ நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இது நெஞ்சிலே ஒரு கையை வச்சு ஒரு போட்டையை போட்டுரும் அந்த கிளவி. போட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவெல்லாம் சுத்தமாக முடியாது. நம்ம ஹீரோ அப்படியே முட்டி போட்டு ரத்தத்தை கக்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து உன்னால் தான் முடியாதுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்கோம். ஓ மண்டை சரியான பொசிஷனில் இல்லை, நான் அதை செட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிவிட்டு அந்த தலையை அப்படியே வெடுக்குன்னு பிடுங்கி தூக்கிறோம் மக்களை. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே இது என்ன மூஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு யோசிக்கும். அதை பிடுங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது மக்களே அது மூஞ்சி திருப்பி நார்மலாக மாறிடுச்சு. அப்போ தான் நம்ம ஹீரோ தான் நினச்சி பார்க்குறான். நான் நினச்சேன் எனக்கு வந்துக்கிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படி தான் வேணும் நான் நினச்சிக்கிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு தெரியும். ஒரு நார்மல் லைஃப் வாழ தான் ஆசைப்பட்டேன், நான் இப்படி சாகணும்னு நான் விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கட் பண்ணிட்டு ஒரு மேன்ஷனை காட்டுவாங்க. அது என்னன்னா எவன்லி டீமன் கல்ட் அந்த டெம்பிளில் தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடச்சா எனக்கு பரவாயில்ல இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் நம்ம ஒருத்தவனை காட்டுவாங்க. எலும்பும் தோலுமாக இருக்க ஒரு முடியாதவனை காட்டி திரிவான். அப்போ அவனோட கை லைட்டாக அசையும். இப்போ தான் அவன் வந்து முழிக்க ட்ரை பண்ணி திரிவான். அப்போ அவன் கண்ணை முழித்ததுக்கப்புறம் அவன் ஒரு பார்ப்பான். அதோடு இந்த சாப்டரை வந்து முடிச்சிடுவாங்க மக்கள். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களே. ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.